வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாரான் ஸ்ரீ மரத்தான்ற ஆலயத்தில் இப்போது காலை மணி ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, தினந்தோறும் இங்கே 5:30 மணிக்கு 5:30 மணி காலையில் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். இந்த ஆலய வளாகத்தில் நாம் இருப்பதே பெரிய ஒரு கொடுப்பினை. அந்த ரீதியில் வாருங்கள் அன்பர்களே. மாரான் மரத்தாண்டர் ஆலயம், மாரான் பஹாங், மலேசியா. வரும் 1ஆம் தேதி ஏப்ரல் பங்குனி உத்திரம் நடைபெற இருக்கின்றது, மிகவும் சிறப்பாக. அதை முன்னிட்டு பல வேலைகள் இங்கே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆலயத்தோட சிறப்பு என்னவென்றால், 6 கால பூஜை இங்கே நடைபெறும். காலையில் 5:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், 7 மணிக்கு பூஜை, அதுக்கு பிறகு பிரசாதம் வழங்குதல், 10:30 மணி காலையில் இன்னொரு சிறப்பு மகா அபிஷேகம், அதுக்கு பிறகு 12 மணிக்கு பூஜை, உச்சி பூஜை என்று கூறுவார்கள். அதுக்கு பிறகு பிரசாதம், மதிய உணவு வழங்குதல், அதுக்கு பிறகு சாயந்தரம் ஒரு 5:30 மணின்னு நினைக்கிறேன், குறுக்கல்கிட்ட செக் பண்ணிக்கோங்க, ஒரு 5:30 மணி போல் மகா அபிஷேகம். அதை தொடர்ந்து 7 மணிக்கு பூஜை. இந்த ஆலயம் மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆலயம். இந்த பஹாங்கில் இருக்கின்றது. பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, 31ஆம் தேதியே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி மார்ச் மாதம். அதை முன்னிட்டு வாருங்கள் அன்பர்களே ஆலயத்துக்கு. மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆலயம். முருகன் இங்கே குடிக்கொண்டு இருக்கின்றான். வெற்றிவேல் முருகன் தண்டாயுதபாணியாக அவன் இங்கே குடிக்கொண்டு இருக்கின்றான். இந்த ஆலயத்தில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இங்கே ஒரு சித்தர் இருந்திருப்பார் என்று ஒரு ஐதீகம். அதை முன்னிட்டு இப்போது ஆலய நிர்வாகம் இங்கே நிறையா சித்தர்களுடைய சிலையை செய்கின்றார்கள். அந்த ரீதியில் இந்த ஆலயத்தில் இருந்த ஒரு சித்தர், அவரோட சிலையும் இங்கே இருக்கின்றது. இந்த வருடம் பங்குனி உத்திரத்துக்கு வரக்கூடிய மக்கள் இந்த சித்தர்களை உடைய சிலையை நீங்கள் பார்த்து அவர்களையே நீங்கள் வணங்கலாம். வாருங்கள் அன்பர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. மாரான் ஸ்ரீ மரத்தாண்டர் ஆலயம், மாரான் பஹாங், மலேசியா. இந்த ஆலயத்தில் நாம் இருக்கும்போது பக்தி பரவசமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், இங்கே செய்கின்ற பூஜைகள், ஹோமங்கள், இவை யாவும் நமக்கு செவிகளுக்கு அழகாகவும் கண்ணுக்கு இனிமையாகவும் இருக்கும். நாதசுரம் வித்வான்கள் நாதசுர இசை, தவில் இசையை வாசித்து மிகவும் சிறப்பாக ரம்யமாக இங்கே பக்தி பரவசத்தை ஏற்பாடு செய்வார்கள். இது எல்லாமே முருகனுடைய செயல், எல்லாம் அவன் செயல். அந்த ரீதியில் வா நண்பர்களே. வெற்றிவேல் முருகனுக்கு இதுதான் ஆலய வளாகம். காலையில் இங்கே வர வேண்டும். முடிந்த அளவு இங்கே அபிஷேகம் 5:30 மணிக்கு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அருளை நீங்கள் பார்ப்பீர்கள். வாருங்கள் அன்பர்களே. மாரான் மரத்தாண்டர் ஆலயம், மாரான் மரத்தாண்டர் ஆலயம், மாரான் பஹாங். வாருங்கள், அப்படியே ஆலயத்தை சுற்றி வருவோம். இந்த ஆலயத்துடைய பிரதான நுழைவு, பிரதான வாசல், ஆலயத்துடைய பிரதான வாசல். இப்போது வலம் செல்கின்றோம் ஆலயத்தை சுற்றி. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நிறையா கடைகள் இங்கே இருக்கின்றன. கடைகளை போட்டிருக்கின்றார்கள். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்கு வெளியே ஆலய கோபுரம் தெரிகின்றது. பிரதான கோபுரம் தான் ஆலயத்துக்கு வெளியே.
மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. இந்த காட்சி மாரான் மரத்தான்ற ஆலயத்தில் மட்டுமே பாங். இந்த ஆலயத்தில் வந்து மற்றொரு அதிசயம், அதாவது இந்த மரம் வந்து இங்கே வைத்திருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பாக. இது ஒரு பழமையான ஒரு மரம். இங்கே வாருங்கள், வந்து பாருங்கள், அதோட அருள் உங்களுக்கு புரியும். வெற்றிவேல் முருகன் கரோகரா. இப்போது காலை மணி வந்து ஒரு 6:30 மணி போல். மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி. வெற்றிவேல் முருகன் கரோகரா. ஆலயத்தை சுற்றி அருமையாக அறுபடை வீடுகளுடைய ஆலயங்களை வந்து பிரதர்ஷனம் செய்திருக்கின்றார்கள். அந்த படங்களை பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இது பழமுதிர் சோலை, மதுரையில். இது வந்து பழனியோட காட்சி. அறுபடை வீடுகளில் வந்து ஒன்றான பழனி. வாருங்கள் அன்பர்களே, மாரான் மரத்தான்ற ஆலயத்தில் இப்போது வந்து வெளியே நாம் நடந்து வருகின்றோம், வலம் வருகின்றோம். ஆலயத்துடைய வெளி வளாகம் அருமையாக இருக்கின்றது. வாருங்கள் அன்பர்களே. ஆலயத்துடைய அலுவலகம். இங்கே வந்து அலுவலகம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இப்போது ஆலயத்தை வந்து வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம். ஆலயத்துடைய ரதம் வந்து இங்கே இருக்கின்றது. இதுதான் சித்தர்களுடைய சிலைகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக பங்குனி உத்திரத்துக்கு முன்பாகவே அந்த சிலைகள் வர்ணம் தீட்டப்பட்டு மிகவும் சிறப்பாக பக்தர்களுடைய பார்வைக்கு இருக்கும் என்று நம்புகின்றோம். வெற்றிவேல் முருகா. சித்தர்களை பற்றி நாம் கூறியிருந்தோம். இந்த ஒரு சித்தர் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றாரே, இவர்தான் மாரான் மரத்தான்ற ஆலயத்தில் இருந்த சித்தர் என்று கூறுகின்றார்கள். அதாவது இந்த சித்தர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று ஒரு நம்பிக்கை. இவருடைய வழிகாட்டியினாக இவரால் இங்கே வந்து இந்த ஆலயம் தோற்ற வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறலாம். இந்த ஆலயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு சித்தர் இந்த சித்தர் ஆவார். வாருங்கள் அன்பர்களே, இந்த சித்தரை வந்து நீங்கள் வந்து இங்கே சந்தித்தீர்கள் என்றால் அது நீங்கள் செய்த ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்று கூறலாம். இது வந்து பாம்பன் சுவாமிகள். வாருங்கள் அன்பர்களே, வர்ணமெல்லாம் தீட்டின பிறகு அருமையாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த காட்டில் வந்து ஒரு ஆலயம் வந்து இங்கே இருக்கின்றது என்றால் இது பல சித்தர்கள் உடைய ஒரு பெரிய ஒரு அவாவாக கூட இருக்கும். எது எப்படி இருப்பினும் வாருங்கள் குடும்பத்தோடு. எது எப்படி இருப்பினும் உங்களுடைய பெற்றோர்களை வந்து வணங்கி அவர்களிடம் நீங்கள் நன்றாக இருந்தீர்கள் என்றால் இந்த சித்தர்களுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும். ஆலய மணிக்கூண்டு
ஆலயத்தை சுற்றி வந்துவிட்டோம். இப்போது வந்து பிரதான வாசலுக்கு அருகே வந்துவிட்டோம். அடியேன் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியல, இன்றைக்கி வந்து ஆலயத்துக்கு வந்து சிறப்பாக இந்த வீடியோவும் எடுத்து இங்கே உங்களிடம் கொடுப்பதில் வந்து முருகன் வந்து அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அந்த ரீதியில் வந்து வாருங்கள், அவனை வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எல்லாருக்கும் வந்து இந்த மாரான் மரத்தான்ற ஆலயத்துடைய புகழ், அருள், பொய் சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வந்து நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, மாரான் மரத்தான்ற ஆலயம், மாரான் பஹாங், மலேசியா. பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம். 5:30 மணிக்கு அபிஷேகம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பூஜை ஆரம்பிக்க இருக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. மாரான் மரத்தான்ற ஆலயம், மாரான் பஹாங், மலேசியா. நன்றி, வணக்கம்.